வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, பொதுவாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கிய பிரபலங்கள் சினிமா துறையில் இறந்து போய்கிட்டே வராங்க. அது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா மொழி திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அந்த சினிமாவை ஆதிக்கம் செய்து கொண்டு வந்த சில பேர் பார்த்தீங்கன்னா திடீரென இறந்து போவது ஒட்டுமொத்த திரையுலகையும் அவங்களுடைய ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அப்படி உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டாளத்தை ரசிகர்களையும் கொண்ட ஒரு நடிகர் என்றால் பிரபல ஹாலிவுட் இயக்குனர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. இவருடைய மறைவிற்கு திரையுலகைச் சேர்ந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வாயிலாக இரங்கல் செய்தினை வெளியிட்டு வராங்க. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். உலக அளவில் இளம் வயது மரணங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதிலும் அதிக ப்ரெஷர் கொண்ட சினிமா துறையில் கடந்த சில ஆண்டுகளாகவே இளம் வயது மரணங்கள் உலக அளவில் அதிகம் நிகழ்த்துகிறது. ஏகப்பட்ட இளம் நடிகைகள் தற்கொலை செய்த மரணங்கள் மர்மமான முறையில் சமீப காலமாக அதிகரிச்சுட்டே வருது. 32 வயதான நடிகர் பிரேம்கின் ஜேன் நவம்பர் மாதம் 21 உயிரிழந்தார். இந்த நிலையில் ஒட்டுமொத்த ஹாலிவுட் சினிமாவையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இவருடைய மரணத்திற்கு வாங்க யாருன்னு பார்க்கலாம். பிரபல ஹாலிவுட் இயக்குனரும் லிஞ்சா எம்சிமா நுரையீரல் நோயால் அவதிப்பட்டு வந்திருக்கிறாரு. இதற்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 78. மால்ஹெண்டா டிரைவ், டீன் பீக்ஸ் போன்ற படைப்புகள் மூலம் மனித இருப்பின் 2 அடுக்குகளை ஆராய்ந்த லீஞ்ச் தனக்கு பின்னால் தனியானதொரு பணியை விட்டு சென்றுள்ளார். கடுமையான புகைப்பழக்கம் கொண்ட இவர் லீஞ்சின் குடும்பத்திற்கு அவர் அதிகாரப்பூர்வமாக ஃபேஸ்புக் பக்கத்தில் அவரது மரணத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் இப்போது அவர் எங்களுடன் இல்லாத உலகில் ஒரு பெரிய ஓட்டை உருவாக்கியுள்ளது. ஆனால் அவர் சொல்வது போல உங்கள் கண்ணை டோன்டின் மீது வைத்திருங்கள், ஓட்டை மீது அல்ல என பதிவிட்டிருக்காங்க. 1946 மென்டானிவில் பிறந்த லிஞ்ச் திரைப்பட இயக்குனராகுவதற்கு முன்பு ஒரு ஓவியராக தனது கலைப்பயணத்தை தொடங்கினார். அவர் முதல் படமான எரசர் ஹார்ட் 1977 ஹாலிவுட்டில் சினிமாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. வழக்கமான கதை சொல்லலை புறக்கணித்து அவர் இயக்கிய ப்ளூ வேல்ட் அட் ஹார்ட் 1990 மற்றும் மால்ஹோன் டிரைவிங் உள்ளிட்ட திரைப்படங்களில் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது. 1990களில் ட்வின் பீக்ஸ் மூலம் தொலைக்காட்சியில் லிஞ்சின் பிரவேசம் நிகழ்ந்தது. சிறிய நகருடன் வினோதமான கதையுடன் கூடிய இந்த தொடர் தற்காலத்தில் கோலுச்சும் சீரியஸ் வகை படைப்புகளின் முன்னோடியாகவும் இந்த திரைமேதையும் கொண்ட டேவிட் லிஞ்ச் மரணத்திற்கு உலக சினிமா அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நிற்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.